Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன்பிஎல் ஓட 18வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல X11 ஆப். ஸோ X11 ஆப்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்பா இந்த ஆப் வந்து இருக்கும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இருக்கு. என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ காம்படிஷன் வைஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 ஜூன் இரவு 7:15 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி கிரவுண்ட் திருநெல்வேலியில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ திருநெல்வேலியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க நல்லாவே ஒரு பேட்டிங் ட்ராக்குங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் இது. இங்க இது வந்து இருக்கும். ஸோ அதாவது காற்றோட இது அதிகமா இருக்குங்க. காற்று வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா காற்றோட அளவு வந்து அதிகமா இருக்கும். நல்ல காத்தடிக்கும். ஸோ இங்க சும்மா டைம் பண்ணாவே சிக்ஸஸ் போய் உலகம் அந்த காத்தடிக்கிற திசையில அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே வருடம் இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனை தான் இங்க ஒரு 180 ரன்ஸ் வரைக்குமே இங்க அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் இங்க வந்து இருக்கும். ஸோ ஒன் சைடோட பவுண்டரி டைமென்ஷன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸில் கொண்டு போகிறப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். இப்போ ரைட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்த காத்தடிக்கிற திசையில் இருக்கிறப்போ ஈஸியாக டைம் பண்ணாவே வந்து லெக் சைடில் போய் சிக்ஸஸ் விழுவும். ஸோ அப்படி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸில் வச்சு கொண்டு போகிறதுக்கு தான் மோஸ்ட்லி எல்லா டீமுமே விரும்புவாங்க. இந்த வினோட மேட்சஸ் நடக்கிறப்ப மட்டும் ஸ்கோரும் ஹை ஸ்கோரிங் வினுவாக தான் இருக்கும். இந்த டிஎன்பிஎல் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பேட்டிங் வந்து செகண்ட் பண்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. அதுவும் நெயில் பிட்டிங்ல வந்து தான் தோத்தாங்க. ஸோ சேஸ் பண்றதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. டாஸை வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் போலிங்கை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 183ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இந்த வெனுல கடைசி 5 T20 183ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 70 விக்கெட்ஸ் மொத்தமா ஓவராலா போயிருக்கு. அதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 43 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கு. அவங்க தான் அதிகப்படியான விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. 27 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 6 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அதுல லைக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 5 மேட்ச் வந்து அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. பட் இந்த சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே வந்து அவங்க லாஸ் ஆயிட்டாங்க. ஸோ லைக்கா வந்து சாய் சுதர்சன் ஒருத்தர் இல்லாதது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காகவே தான் இருந்துட்டு இருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லைக்காவை பொறுத்த வரைக்கும் லோகேஸ்வர் அண்ட் ஜித்தேந்தர் குமார் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லோகேஸ்வர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததான் சச்சின், ஷாருக் கான் அந்த டீமோட கேப்டன், ஆண்ட்ரேஸ் சித்தார்த் லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மேட்ச் மேபி அப்படிதான் பயன்படுத்த சான்சஸ் இருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா ராகுவேந்திரா, அடுத்ததா மாதவ் பிரசாத், புவனேஸ்வரன், ராமலிங்கம் லோகித், மணிமாறன் சித்தார்த், சுப்பிரமணியன் அண்ட் கபிலன். ஸோ இது வந்து லைக்கா கோவை கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அஜிதேஷ் குருசாமி தென் சந்தோஷ் குமார் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே அஜிதேஷ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. 1 டவுன் வந்துட்டு இருந்தார், 2 டவுன் ஆட வச்சாங்க, திருப்பி இப்போ ஓப்பனே ஆட வச்சாங்க. அந்த ஓப்பன் ஆட வச்ச 2 மேட்சுமே ஏர்லியரா விக்கெட் குறிப்பா டக் அவுட்டே ஆகிட்டு இருக்காரு. திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அவர் சரியான பிளேயருங்க, நல்ல பிளேயர். இன்னொரு சான்சஸ் அவருக்கு ஓப்பன் கொடுத்தாலும் சரி, 1 ரன் கொடுத்தாலும் சரி, பட் பிளேயிங் 11ல அவர் இருப்ப சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்தது அருண் கார்த்திக் அந்த டீமோட கேப்டன், என்எஸ் ஹரிஸ், ரித்திக் ஈஸ்வரன் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், நிர்மல் குமார், ஷோனி யாதவ், முகமது அட்னன் கான், சச்சின் ராதி, ராக்கி, அடுத்ததா யோகேஸ்வரன், செரியன். ஸோ இது வந்து
நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டீம்ல அதாவது நெல்லை ராயல் கிங்ஸ்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சோனி யாதவ், இதன் அடுத்ததான் சச்சின் ராதி, ராக்கி, யோகேஸ்வரன், செரியன். ஸோ 5 ப்ராப்பர் பெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. இதன் அடுத்ததான் NS ஹரிஸ், நிர்மல் குமார் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க. ஆப்பனன்ட் டீமுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆப்ஷன்ஸை மாத்திக்காங்க. மோஸ்ட்லி 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்றாங்க. மீதி ஓவர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தான் பவுல் பண்றாங்க. இந்த டீம்ல இருந்து நம்ம டிஃபரன்ஸியெல்லாம் நம்ம மாத்தி ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் முடியும். இந்த 4 ஓவர் பவுல் பண்றவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பா சோனி யாதவ் அவரோட 4 ஓவரை அவர் பவுல் பண்ணிடுறாரு. மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட அவர் பவுல் பண்ணிடுறாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா உங்க டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு இவர் ஒருத்தர் தான் வந்து ஆப்டாவே இருப்பாரு. ஷாருக் கானே பீட் பண்ற அளவுக்கு. ஏன்னா இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால நிறைய ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் தான் போறாரு. அவர் முதல் பால் போடுறதுலேயே கூட ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போறாரு. ஸோ அந்த T20ஸ்க்கு ஆப்டான ஒரு பவுலரா தெரியுறாரு. இந்த ஃபார்மெட்ல இந்த TNPLக்கு ரொம்பவே ஆப்டா இருக்காரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ, செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா மினிமம் 2 மேக்சிமம் 4 விக்கெட் வரைக்குமே கூட அவர் எடுக்கிறாரு. குறிப்பா அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல அந்த 20வது ஓவர்லாம் பவுல் பண்றப்போ நிறைய வந்து பேக்கப் டெலிவரிஸ் எல்லாம் பவுல் பண்ணி விக்கெட் அதிகமா எடுக்கிறாரு. ஸோ சோனி யாதவ் மஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஸோ அவர் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. இதன் அடுத்ததான் சச்சின் ராதிக்கு லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர் வரைக்கும் தான் கொடுத்தாங்க. அதான் சொன்னால இந்த டீம்ல மட்டும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால மாத்தி தான் கொடுக்குறாங்க. இப்போ ஆப்பனன்ட் டீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லோகேஸ்வர் ரைட் ஹேண்டர், ஜிதேந்திர குமார் ரைட் ஹேண்டர், சச்சின் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர், தென் மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர், ஷாருக் கான், ஆண்டர் சித்தார்த், ராகவ், இது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கிறதுனால யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் நிர்மல் குமார் ஓவர் போட மாட்டாரு. அது ஒண்ணு நமக்கு ஃபர்ஸ்டே கிளியர் ஆயிடுது. அவர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. ஒருத்தர் அடிபட்டு போயிடுறாரு. தென் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செரியன்ட் வந்து இந்த பவர் பிளேல மட்டும் தான் கொடுக்குறாங்க. 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்றாரு. யோகேஸ்வரனுக்கு அந்த 12வது ஓவருக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்சிமம் 3 அந்த ஓவர் தான் கொடுக்குறாங்க. அந்த டெத் ஓவர்ஸ்ல நம்ம சோனி யாதவ் கூட பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுப்பாரு. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் தான். அப்போ இப்ப இந்த மேட்ச் என்ன ஆயிடுது, பாலன் ராக்கி, ஸோ அவரு வந்து அவரோட 4 ஓவரை பவுல் பண்ண போறாரு. அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் அகைன்ஸ்டா நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப அவரோட 4 ஓவர் வந்து அவர் பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். பவர் பிளேலயே அவர் பவுல் பண்ண போறாரு செரியன் கூட. ஸோ செரியன், பாலன் ராக்கி இந்த 2 பேரும் தான் பவுல் பண்ண போறாங்க. மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அப்போ பாலன் ராக்கி இந்த பவர் பிளேல பவுல் பண்ணிடுறதுனால சச்சின் ராதியோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆக போகுது. வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சச்சின் ராதி இந்த மேட்ச் அவரோட மோஸ்ட் ப்ராபபிலி அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு மிடில் ஓவர்ஸ்ல. அப்போ நிர்மல் குமார்னு ஒருத்தர் பவுல் பண்ண போறதில்ல. அதே மாதிரி செரியனும் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ண போறதில்ல. யோகேஸ்வரனும் மினிமம் 2 மேக்சிமம் 3 அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறதுனால NS ஹரிஸ் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல. இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவரும் மேக்சிமம் 3 ஓவரும் பவுல் பண்ண போறாரு. வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்பனன்ட் டீம்ல நிறைய இருக்கிறதுனால. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் பேட்டிங்ல எப்ப வேணாலும் ஹரிஸை கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல, அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் எடுக்கல. அதாவது பவுலிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் கொடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்ச் 2 ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட் எடுக்கல. அப்படிங்கிறதுனால பர்சன்டேஜ் வைஸா ரொம்ப கம்மியா இருப்பாரு. NS ஹரிஸ் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல இதை ஒரு ஹை ஸ்கோரிங் வேணும். கண்டிப்பா பேட்டிங்ல அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு NS ஹரிஸை பொறுத்த வரைக்கும். அப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்துக்கிட்டீங்கன்னா NS ஹரிஸ், சோனி யாதவ், தென் சச்சின் ராதி ஆர் ராக்கி, இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன். நான் குறிப்பா சச்சின் ராதிக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா பாலன் ராக்கியே பவர் பிளேலயே கொடுக்குறாங்க. கொஞ்சம் ரன்ஸ் எக்ஸ்பென்சிவா போகுது. பவர் பிளேல பவுல் பண்றப்போ ஒரு 20 ரன் 2 ஓவருக்கு போயிடுதுன்னா அவர் அப்படியே ஹோல்டு பண்ண கூட சான்சஸ் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய சச்சின் ராதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா கொடுப்பாங்கிற மாதிரி தோன்றதால நான் சச்சின் ராதிக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். தென் யோகேஸ்வரன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ்ல சோனி யாதவ் கூட பவுல் பண்றதுனால யோகேஸ்வரன் இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணனால 2 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் தான். இப்போ பேட்டிங்ல சந்தோஷ் குமார், அஜிதேஷ் குருசாமி, தென் அருண் கார்த்திக், ஸோ ரித்திக் ஈஸ்வரன் இவங்கெல்லாம் பேட்டிங்ல வந்து கண்டிப்பா பேட்டிங்க்கு வந்துருவாங்க. இந்த காம்பினேஷன்ஸ் வரைக்குமே
பேட்டிங்ல வந்துடும். இதுல இருந்து நமக்கான அட்வான்டேஜ் உள்ளவங்க யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த ரித்திக் ஈஸ்வரன் மேபி பேட்டிங் வந்து செகண்டா பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு உங்களோட டீம்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றப்ப விக்கெட் கீப்பர் மூலியமாவே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்து தென் கடைசி கட்டத்துல ஒரு 25 ரன் 30 ரன் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து நம்ம ரித்திக் ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நான் உங்களுடைய டீமுக்கு ரொம்ப டிஃபரன்ஷியலா நான் ஒரு பிளேயரை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அஜிதேஷ் தான் சொல்லுவேன். ஸோ அவரோட ஃபார்ம் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ லாஸ்ட் 2 சீசனை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும், எல்லா மேட்சுமே சிங்கிள் ஹேண்டடா மேட்சை கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40 ரன்னும் மேக்சிமம் 70-80 ரன்னுமே அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர். இந்த சீசன் அவருக்கு கொஞ்சம் ஒரு பவர் சீசன் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா இருக்கும். ஏன்னா திருநெல்வேலியில அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அஜிதேஷ் குருசாமி தான் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பெருசா கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அஜிதேஷ் தான் உங்க டீமோட ஒரு கீ ரோலா இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி சந்தோஷ்குமார் இன்சிலா பவர் பிளேல நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஆப்போனன்ட் டீமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய லைக் கபிலனா இருக்கட்டும், தென் புவனேஸ்வரனா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராமலிங்கம் லோகிட்டோட போல் பண்ண போறாங்க. ஸோ இதுல ராமலிங்கம் லோகிட்டோட அந்த ஸ்விங் இன்சீலா ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்தும் இருக்கும். ஸோ காத்தோட அந்த ஸ்விங் கலந்து வரப்ப ஏர்லியரா விக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுவார் பவர் பிளேல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ரன்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு ராமலிங்கம் லோகிட்டோட முதல் ஓவர்ல ஏதாவது ஒரு த்ரெட் இருக்க சான்சஸ் இருக்கு சந்தோஷ்குமாருக்கு. ஸோ சந்தோஷ்குமார் ஏர்லியரா அவரோட விக்கெட் விடுற பட்சத்துல கண்டிப்பா அஜிதேஷும் அருண் கார்த்திகிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். குறிப்பா அஜிதேஷ் கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு 30 ரன்னும் அந்த ஃபேண்டசி டீம்ல ஓரளவுக்கு அவரால் இந்த மேட்ச் வந்து ரன்ஸ் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா அஜிதேஷ், தென் அருண் கார்த்திக், ஹரிஸ், தென் அடுத்ததா சோனி யாதவ், சச்சின் ராதி, ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போக போறேன். குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா யோகேஸ்வரனுக்கு ஒரே எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸா வந்து கொண்டு போய்க்குவேன், சச்சின் ராதியை மிஸ் பண்ணிட்டு. ஸோ 5 பேர் ஆயிடுதுங்களா. 6வது ஆப்ஷனுக்கா ரித்திக் ஈஸ்வரனுக்கு நான் கொண்டு போவேன் செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸ் தான் நான் இந்த டீம்ல இருந்து எடுத்து கொண்டு போக போறேன். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. தென் லைக்கா லோகேஸ்வர் விக்கெட் கீப்பர். ஸோ ரித்திக் ஈஸ்வரனோட டவுன் ரொம்ப மிடில் ஆர்டர். ஸோ லோகேஸ்வர் ஓப்பன் வராரு, விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு. அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ்டு. ஸோ கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனாகவும் இருக்காரு. சம்டைம்ஸ் ரித்திக் ஈஸ்வரன் பேட்டிங் வராம கூட போகலாம். ஏன்னா அவரோட மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் இருக்கவங்களுக்கு கூட அடிச்சு வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் லோகேஸ்வர் கம்பல்சரி இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால பேட்டிங் கம்பல்சரி வந்துருவாரு. இப்போ பேட்டிங் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த ஜிதேந்தர் குமார் வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவர். அது வந்து அவர் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்காரு. அப்படிங்கிறப்போ ஃபீல்டிங்லயும் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கலாம். ஜிதேந்தர் குமாரை ஒரு டிஃபரன்ஸில நீங்க ட்ரை பண்ணுங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாருங்க. அந்த பவர் பிளேவை அழகா பயன்படுத்துறாரு. ஒரே ஓவர்ல கூட 20 ரன் அடிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் சம்டைம்ஸ் கொண்டு வந்துடுறாரு. ஸோ அவர் அதனாலேயே 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவரை ட்ரை பண்ணாம கூட போயிடுறீங்க. ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அந்த ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டினால மட்டும்தான் 50-50 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். என்ன காரணம்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டில இருக்கக்கூடியவங்க வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடணும்னு நினைக்கிறப்போ அது ஏர்லியரா மிஸ் அவுட் ஆகி ஏர்லியரா விக்கெட் விழா கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 50-50 ஆப்ஷன்ஸுக்கு கொண்டு போக சொல்றேன். ஒரே ஓவர்ல கூட மேட்சை மாத்தி அவர் ஃபேண்டசி டீம் ஓரளவுக்கு அவரோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. சச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல. அந்த ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு இதுல தான் இருக்கு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி கொண்டு போக போறாங்க. அப்படிங்கிறப்போ சச்சின் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் தாங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஒரு எதிர் திசை காத்துல ஆடுறப்போ கண்டிப்பா அவரோட விக்கெட்டை விழுவுறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஷாருக் கானுக்கு முன்னாடி ஆண்ட்ரே சித்தார்த் வந்துருவாருங்க. ஆண்ட்ரே சித்தார்த்தோட எல்லா மேட்சுமே ஒரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவர்கிட்ட வந்து பேட்டிங்ல ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மைனஸ் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறது. இந்த இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால என்ன மைனஸ் ஆயிடும்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் அவர் தான் கவர் பண்ணி இருந்தார் தன்னால. அதுல இருந்து மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது ஒரு மைனஸா போயிடுது. பட் பேட்டிங்ல வந்து
அவரால் அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறாரு. கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆஃப் சைட்ல எல்லாம் ரொம்ப சூப்பர் ஆடுறாரு. லெக் சைட்ல குறிப்பா பேட்டே வரல. இந்த ஃபிளிக்கு நிறைய ட்ரை பண்றாரு. பட் அது சரியா அவருக்கு டைம் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நடந்த வெனூஸ்ல இந்த வெனு அதான் ஒரு பக்கம் காத்தடிக்கும் எண்டு மாறி மாறி ஆடுறப்போ கண்டிப்பா வந்து ஃபிளிக் பண்ணாவே இங்க 6 போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் கண்டிப்பா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மைனஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயரை பயன்படுத்துறதுனால அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. ஷாருக் கான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்லாம் இருக்காரு. 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாருங்க. ஒரு பார்ட் டைம் பவுலர், ஒரு மெயின் பவுலரா பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த டீமுக்கு. அவர் ஓவரில் மட்டும் தான் பெருசா அடியும் விழுவுறது இல்லை. மேடன்லாம் பவுல் பண்றாரு. ஒரு பார்ட் டைம் பவுலர்லாம் அவர் சொல்ல முடியாது. ஒரு பியூர் ஆல்ரவுண்டர் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு ஷாருக் கான். மஸ்ட் ட்ரை பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட், பவுலிங் அப்படிங்கிறப்போ நம்ம அவரை பத்தி பெருசா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. தென் அதுக்கு அடுத்தபடியா பவுல் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்ல இவங்களையும் பாத்தீங்கன்னா கபிலன், சுப்பிரமணியன், சித்தார்த், ராமலிங்கம் ரோஹித், புவனேஸ்வரன், தென் ஷாருக் கான் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஷாருக் கான ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். தென் அதுக்கு அடுத்தபடியா மணிமாறன், சித்தார்த். ஸோ இவரும் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். இந்த 2 ஸ்பின்னரும் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. மணிமாறன் சித்தார்த்துக்கு இந்த சீசன் விக்கெட்டே விழல. அவருக்கான வேல்யூவே இந்த மேட்ச் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இல்லாம இருக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே. ஆனா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும், நிறைய கேட்ச் டிராப் இவருக்கு. ஸோ கேச்சஸ் தான் இவர் ஓவரில் டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் யூசர்ஸ் இவரை பெருசா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. லாஸ்ட் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த மேட்ச் இவரோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக ஆக போகுதுங்க. ஸோ சித்தார்த்திட்ட நம்ம 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இந்த வெனுல வந்து இருக்க போகுது. ஏன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ அப்போ இவரோட வேல்யூ கொஞ்சம் அதிகம். கடைசி கட்டத்துல அடிக்க போறப்போ இவருக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஷாருக் கான் அண்ட் சித்தார்த் 2 பேருமே விக்கெட் எடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி இன்சிலா பவர் பிளேலயே ராமலிங்கம் ரோஹித் இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஹேண்டரான அந்த சந்தோஷ் குமார். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் ராமலிங்கம் ரோஹித்துக்கும் சந்தோஷ் குமாருக்கும் ஒரு பேட்டில் இருக்க போது அந்த இன்சில் ஸ்விங் அந்த காத்தோட வேகம் இருக்கும். அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்விங்ல மேபி ஒரு விக்கெட் கிடைக்க இன்சிலா பவர் பிளேல ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். மைனஸ் என்னன்னா இவரோட 4 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் அவருக்கு கூடிய மைனஸ். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் போறாங்க. புவனேஸ்வரனை அந்த டீமோட டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க போறாருங்க. அந்த குறிப்பா இந்த 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ கபிலன்றது நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுப்பிரமணியன் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. மினிமம் 3 மேக்ஸிமம் 4 கிட்டத்தட்ட 4 ஓவருமே அவருக்கு கொடுத்துட்றாங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப 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 அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஷாருக் கான் அண்ட் சித்தார்த் 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஆனா புவனேஸ்வரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா சுப்பிரமணியன் வந்து உங்க டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல லோகேஸ்வர் விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர்ல வரக்கூடியதால அவர் கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகுது. தென் ஜிதேந்தர் அண்ட் சச்சின் 2 பேர்ல எனி ஒன். நான் பர்சனலி கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்றப்போ ஜிதேந்தர் குமாருக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். செகண்டா பேட் பண்றப்போ அது இன்னும் மோர் இம்பார்ட்டன்டா இருக்கும். செகண்டா பண்ண போறாருன்னா ஜிதேந்தர் குமாரும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா சச்சினுக்கு ட்ரை பண்ணுங்க. சச்சின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமான ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஷாருக் கான் போத் இம்பார்ட்டன்ட். ஆண்ட்ரே சித்தார்த் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ நீங்க சச்சினுக்கு பதிலாக ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றாருன்னா ஆண்ட்ரே சித்தார்த் அவருக்கு பேட்டிங்கே வருவாரான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா கூட சம்டைம்ஸ் அமையலாம். ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் ஷாருக் கானுக்கு தான் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனா வந்திருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன். ஆனால் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சோனி யாதவுக்கே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வரலாம். டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்ணிட்டு திரும்ப பேட்டிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ சோனி யாதவுக்கும் ஷாருக் கான் போத்தினிஸ்லுமே இம்பார்ட்டன்டான பிளேயர் தான், நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவருக்கு மாற்றா கொஞ்சம் சேஃபானவர்னா பாத்தீங்கன்னா நீங்க சோனி யாதவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஷாருக் கான் கேப்டன், சோனி யாதவ் வைஸ் கேப்டன், இப்படிதான் எல்லாருமே காம்பினேஷன்ஸ்ல வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க நெல்லை அப்படின்னா அவருக்கு கேப்டன், அதாவது சோனி யாதவுக்கு கேப்டன், ஷாருக் கான் வைஸ் கேப்டனா வந்துருங்க. அது சேஃபான ஆப்ஷனா போயிடும். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ரிஸ்க் காம்பினேஷன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அருண் கார்த்திக் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ பை சான்ஸ் திரும்பவும் பேட்டிங் வந்து நெல்லை பண்ண போறாங்க. அஜிதேஷ் தான் ஓபன் வர போறாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. அஜிதேஷ் தான் ஓபன் வர போறாங்க. கடைசி மினிட்ல நமக்கு தெரியும்ல
ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறீங்க அப்படின்னா கடைசி மினிட்ல இவங்க நெல்லை வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, அஜிதேஷ் தான் பேட் எடுத்துட்டு வராரு, பேட் கட்டிட்டு உள்ள வராருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனோ அல்லது வைஸ் கேப்டனோ கொடுங்க. அவருக்கான நாளா இருக்கிற பட்சத்துல ஒரு பெரிய ஸ்கோரா கொண்டு போவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன். ரொம்ப ரிஸ்கா தான் சொல்றேன். அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்க பார்த்தா கடைசி மினிட்ல வேணா ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க ஒரு டீம்ல மாத்திக்கோங்க தான் சொல்றேன். தென் அதுக்கு அடுத்தபடியா லைக் நீங்க மணிபாலன் சித்தார்த்துக்கு வேணா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் வேற யாருக்குமே பெருசா காம்பினேஷன்ஸா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கான ஒரு ஆப்டா இல்ல. ஒரு சேஃபான ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்கள போறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாவே இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.